என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் மத்தேயு 1:23 திரும்ப வாசிக்கிறேன். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இம்மானுவேல் நம்மோடு இருக்கும் தேவன். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எப்பொழுது இருப்பார்? அவர் கூட இருக்கணும்னா என்ன செய்யணும் என்பதை தியானித்து வருகிறோம். நேற்று சொன்னேன், நம்மோடு இருந்து அவர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்க, நாம் அவருடைய ஆடுகளாய் இருக்க நம்மை விட்டு கொடுத்தால் அவர் நம்மோடு இருப்பார். அவர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கணும். உங்களை யார் மேய்க்கிறது? ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாள் இந்த வசனத்தை கேட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தயவுசெய்து அபியாசப்படுத்துங்க. ஆண்டவர் நிச்சயமாக நம்ம கூட இருப்பார். இன்னைக்கு இன்னொரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன். நம்மோடு தேவன் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 20ஆம் அதிகாரத்தின் 11வது வசனத்தை நான் படிக்கிறேன். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள், மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டா. எரேமியா தீர்க்கன் மூலமாய் ஆண்டவர் உரைக்கிற காரியம், அந்த எரேமியாவுக்கு கொடுக்கிற தைரியம், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆமென். அவர் என்னோடு இருக்கிறார். இம்மானுவேல் என்னோடு இருக்கிற தேவன். அவர் தேவன் என்னோடு இருக்கிறார். அது எப்படி இருக்கிறார்? பயங்கரமான பராக்கிரமசாலியாய் இருக்கிறார். அப்போ இங்க வாசிக்கிறோம், என்னை துன்பப்படுத்துகிறவர்கள். நல்லா கவனிங்க, கர்த்தர் கூட இருந்தால் துன்பம் வராதா? துன்பம் வரும், துன்பப்படுத்துவார்கள். ஆனால் துன்பப்படுத்துகிறவர்கள் உங்களை மேற்கொள்ள மாட்டார்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் உங்களை துன்பப்படுத்தலாம். கிதியோன் மாதிரி கேட்டுட்டு இருக்கிறீங்களோ, நீர் எங்கள் கூட இருந்தால் ஏன் இது நடக்கணும் ஆண்டவரே, இதெல்லாம் ஏன் சம்பவிக்கணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறீங்களோ, துன்பம் வரும். ஆனால் துன்பப்படுத்துகிறவர்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பீர்கள். ஆமென். விசுவாசிங்க. வாழ்க்கையில் பிரச்சனையே வரக்கூடாது கர்த்தர் இருந்தா அப்படின்றது தவறான ஒரு உபதேசம் என்று கூட நான் சொல்வேன். தேவன் கூட இருந்தால் துன்பம் வரக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாது, நஷ்டம் வரக்கூடாது, கஷ்டம் வரக்கூடாது. இல்லைங்க, தேவன் கூட இருக்கும்போது இதெல்லாம் வரும். ஆனால் அவைகளையெல்லாம் நாம் மேற்கொள்வோம். ஆமென். பாருங்க, நான் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகுது. நெருக்கம் வரும், ஆனால் ஒடுங்க மாட்டோம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள் என்று வாசிக்கிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாமோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். யாருக்கு இந்த வசனம்? எப்போ கர்த்தர் நம்ம கூட இருப்பாரா? எப்போ நம்ம பயங்கரமான பராக்கிரமசாலியா அவர் என் கூட இருக்கிறத நம்ம அனுபவிக்க போறோமா? அதே எரேமியா 20ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்தை நான் படிக்கிறேன். ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்னியைப் போல என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமற் போயிற்று. எரேமியா சொல்றாரு, நான் பேச மாட்டேன், நான் அவர் நாமத்தை நீ பிரஸ்தாபம் பண்ண மாட்டேன். ஆனால் அவர் வார்த்தை எலும்புகளுக்குள்ளே போய் அடைச்சுதான். அது என்ன அர்த்தம்? உன்னை யார் பேசாமல் உன்னை அமைதியாக இருக்க சொன்னது? நீ பேசிதான் ஆகணும், நீ பேசிதான் ஆகணும். ஏன்னா எரேமியாவுக்கு தேவன் அழைக்கும் போதே அதை சொல்லிதானே அழைத்தார். எரேமியா 1ஆம் அதிகாரத்தின் 8ஆம் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். எதற்காக வச்சாரு? நீ பேசு, மௌனமாறாதே. நீ பேசும் என்பதற்காக தானே நான் உன் வாயில என் வார்த்தையை வச்சேன். ஆனால் நீ சொல்ற, நான் இனி பிரஸ்தாபம் பண்ண மாட்டேன், இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன். நான் பேச மாட்டேன், நீ பேசணும். சில நேரம் நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் சுவிசேஷம் சொல்ல, ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டுட்டோம்ல. நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கும் சுவிசேஷம் சொல்ல, ஆனால் பேசாமல் இருக்கிறோம், மௌனமாக இருக்கிறோம். நீங்கள் மௌனமாக இருந்தது போதும், பேசாமல் இருந்தது போதும். இது நீங்கள் பேச வேண்டிய காலம், பேச வேண்டிய சமயம், இது பேச வேண்டிய தருணம். நீங்கள் மௌனமாக இருந்தால் குற்றம் உங்கள் மேல் சுமரும். கர்த்தர் கூட இருக்கணுமா? பயங்கரமான பராக்கிரமசாலியாக கூட இருக்கணுமா? உங்கள் வாயில் கர்த்தருடைய வார்த்தை இருந்துக்கிட்டே இருக்கணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை கவனமாய் பேசுங்கள், சொல்லுங்கள். நான் இனி சொல்ல மாட்டேன், இனி நான் ஊழியம் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒதுங்கிட்டீங்களா? இனிமேல் நான் கர்த்தருடைய வார்த்தையை பேச மாட்டேன், நான் சொல்லி பேசி என்ன பிரயோஜனம் நீங்கள் நினைக்கிறீங்களா?
அப்படி பேசுறதுனால எனக்கு என்ன லாபம், எனக்கு அதனால எல்லாரும் தீங்கு தானே செய்கிறாங்க. எரேமியா கதை நடந்தது. அவன் உண்மையாய் தீர்க்க தரிசனம் சொல்ல அவனை எதிர்த்த கூட்டம் தான் பெருங்கூட்டம். அவனை ஒரு பெருங்கூட்டம் எதிர்த்து நிற்கிறார்கள். ஆனால் எரேமியா தீர்க்கணும் தெளிவாய் கர்த்தருடைய வசனத்தை பேசுவதில் கவனமாக இருந்தான். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனம் உங்கள் வாயிலே இருக்கிறது. அதை பேச, அதை பிரஸ்தாபம் பண்ண நீங்கள் மறக்க வேண்டாம். ஒரு வசனத்தை நான் படித்து ஜெபிக்கிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34:10. இந்த வசனத்தை இன்றைய மனப்பாட வசனமாக நாம் எடுத்துக்கொள்வோம். மனப்பாட வசன சவாலிலே இதுவரைக்கும் கலந்து கொள்ளாதவங்க, ஐயோ நான் ஒரு நாள் படிச்சுட்டு நாளைக்கு படிக்காமல் இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு அப்படின்றதுக்காக படிக்கலைன்னு சொல்கிறவங்க, இன்றைக்கி ஆரம்பிங்க. ஒரு 10 நிமிஷம் டைம் ஒதுக்குங்களேன். ஆண்டோடைய வசனம் உங்கள் இருதயத்தை நிரப்பட்டு உங்கள் எலும்புகளுக்குள் செல்லட்டும். கர்த்தருடைய வசனத்தால் கர்த்தருங்களை நிரப்புவாராக. யாத்ரா 34:10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கொள்வோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்கள் கூட இருக்க வேண்டும். அவர் இருக்க விரும்புகிறார். ஆனால் நாம் அவருடைய வார்த்தையை பேச வேண்டும். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் எப்போதும் உம்முடைய வார்த்தையை பேசுகிறவர்களாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வசனம் எங்களுக்குள் அடங்கி கிடக்கிறது. நாங்கள் கேட்டு 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 நாங்கள் அதை வைத்து கொண்டோம். பேச மறந்துவிட்டோம், சொல்ல மறந்துவிட்டோம். எங்களை மன்னியும். எப்படியாகிலும் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் உடைய வசனத்தை சொல்லிவிட எங்களை அர்ப்பணிக்கிறோம். தாழ்த்தி உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் மகிமைப்படுவீராக, பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.